ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த 3 நாட்களாக சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னை வரைக்கும் அந்த மழை விடவே இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துக்குள்ளே எங்கெங்கே எப்படி மழை பெஞ்சோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது நம்ம குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ வெள்ளம் வரும்னு நமக்கே தெரியாது. ஏன்னா திடீர்னு மழை பெய்யாரும் பார்த்திங்களா, அது திடீர்னு மழை எப்போனாலும் வரலாம். ஸோ அங்கே வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளம் வந்து எவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள். அந்த கம்பியை உடச்சிட்டு வந்துச்சு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜானகிராம் ஹோட்டல் தாங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். எங்கேருந்தான் அந்த தண்ணிலாம் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று தெரியும், அந்த தண்ணிலாம் ஏன் வருதுன்னா, நம்ம அந்த மரங்கள் வீடு எல்லா பக்கம் வீடை கட்டி வச்சுட்டு இப்போ தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமனால தான் இப்போ தண்ணி வந்து ஊருக்குள்ளே அப்படி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் பாருங்கள், இப்போ இது எங்கேன்னு பார்த்தீங்களா, நம்ம பெரிய அந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நல்லா தண்ணியாக நிற்கி பாருங்கள். மக்கள் அந்த தண்ணியில் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்கப்பா. ரொம்ப கஷ்டம்தான். அந்த மாதிரி தண்ணி வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா பக்கமும் போக வேண்டியிருக்குது. நம்ம ட்ராவலிங் சரி, கரண்ட்டு கட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் என்ன செய்ய, வேறு வழி இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஆகிடுது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியூர் தாங்க. நம்ம வள்ளியூரில் வந்து முருகன் கோயிலில் தெப்பத்திருவிழா. ஸோ தெப்பத்திருவிழாவுக்கு முன்னால் எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. நல்ல மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ மக்களும் அங்கே பாருங்கள், அங்கே பிள்ளைகள்கிட்ட கடை வேற போட்டாச்சு. பாவம், அவங்க தொழில் வந்து அந்த தெப்பத்திருவிழா அன்றைக்கி தான் அந்த தொழில் நடக்கும். அதை நிறைய கடையெல்லாம் போட்டு வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வியாபாரங்கள் பாதிக்கும். ஸோ பாவம் தான். அதுக்கப்புறம் ஆனால் எங்களுக்கு என்ன, கடவுள் கொஞ்சம் இறக்கப்பட்டு சாயந்தரம் மட்டும் மழை, சாயந்தரத்துலேருந்து நைட்டு மட்டும் மழை பெய்யாமல் எங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை பெஞ்சாச்சு. மறுபடியும் இன்றைக்கி காலையிலேயே நல்லா மழை பெஞ்சுது. ஸோ அதோட கிளிப்பிங்ஸாக இது வள்ளியூரை பொறுத்த வரைக்கும் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா விடாமல் மழை, அதாவது அடித்து பெஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. சின்ன தான் ரொம்ப கச்சன்னு இருந்தது. ஸோ துணி காயப்பட வழி இல்லை, எதுவும் செய்ய வழி இல்லை. ஆனால் மழை நல்லா பெஞ்சிக்கிட்டே இருந்தது. கடவுள் புண்ணியத்தால் எங்களுக்கு சாயந்தரம் மட்டும், அதாவது ஒரு 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மழையே இல்லைங்க. மக்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது வள்ளியூர் மெயின் ரோடுங்க. ஸோ வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தேங்குது. முந்திலாம் வள்ளியூரில் இவ்வளோ தண்ணி தேங்காது. இப்போ இவ்வளோ தண்ணி தேங்க காரணம் என்ன, நிறைய கடைகள் நெருக்கமாக வந்துச்சு. ஸோ மரங்கள் இல்லை, நிறைய தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் இப்படிலாம் தண்ணி வந்து ஊருக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிக்கும். இது வள்ளியூர் நிலவரம். இது எங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள நம்ம அரவிந்த் கண் மருத்துவமனை ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க குளந்தாங்க இது ஆறு. அந்த ஆறு இவ்வளோ நிறைஞ்சி போகுது. இது எங்கன்னா நம்ம கடையம். இந்த கடையத்தில் நல்ல கடையம் பக்கம் சினிமா தேட்டர், அதாவது ஜம்மு சிவன் பாலம் இருக்குங்க, ஜம்மு நதி பாலம். அந்த பாலம் தாங்க இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வெள்ளம் வருதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ தண்ணி போகுதுங்க. ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்க. முதலே நமக்கு தெரியும்ல, இந்த மாதிரி இடத்துல தண்ணி வருதுன்னு தெரிஞ்சோடனே மக்களை சேஃபாக ஆக்கிட்டாங்க. ஸோ எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இவ்வளோ தண்ணி இப்படி தான் வருது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கடையம் பக்கங்க. இது கடையம் சினிமா தேட்டர் இருக்குல்ல, ஜம்மு நதின்னு சொல்லுவாங்க, ஜம்மு பாலம்னு சொல்லுவாங்க, அந்த நதி தாங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி டைமில் வந்து எல்லோரும் நம்ம சேஃபாக இருக்கணும். வெளியே போகாதீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு போகாதீங்க. ஏன் வீட்டுக்காரங்களே சொன்னாங்களா, கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்களாவது அட்லீஸ்ட் எல்லோரும் கேளுங்க. நம்ம இது அந்த இடம் தாங்க, அந்த பாலம் போடுற இடம் தாங்க. இது நல்ல தண்ணி போச்சு. இதுதாங்க மெயின். எப்போ மழை வந்தாலும் நம்ம குறுக்குத்துறைம்பாங்க, குறுக்குத்துறை, அந்த முருகர் அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம திருநெல்வேலி பாலம், அதுதாங்க இந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த பாலம், அந்த முருகன் கோயில் இருக்கு பாருங்க, அது முங்குதருக்கும் தண்ணி வந்துடுங்க. ஸோ அது பார்க்கவே மக்கள் பாருங்கள், சின்ன பிள்ளைங்களாம் வச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி வெளில வருதுன்னு அபாயம் சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அந்த நேரத்தில் எல்லாத்தையும் சேஃபான இடத்துல கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. ஸோ அந்த நிலையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கணுன்னு நிறைய போலீஸு இவங்களாம் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அப்பப்போ கரண்ட்டு கட் பண்ணியிருந்தாங்க. இது இடந்தாங்க இது. ஸோ அங்கே தண்ணி வெளியே வந்தோடனே மக்கள்லாம் வெளியே வராங்க. ஒருத்தங்க வந்து பாவங்க கஷ்டப்பட்டு அந்த தண்ணி எவ்வளோ காணம் இருக்கு பாருங்களேன். நம்ம அவசரத்துக்கு தண்ணி இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் தண்ணிலாம் அவங்க அந்த சைடு கரைக்கு போகணும். ஸோ அவங்கள சேஃபாக சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு வகையில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் என்ன, இந்த பூச்சிலாம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் பயம் தவிர்த்துட்டு விற்றபடி தண்ணியில் கொஞ்சம் என்ஜாய் பண்ண. இவ்வளோ காண தண்ணி இருக்குது பார்த்தீங்களா,
கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. இது அந்த இடம்தாங்க. ஸோ 2 குளம் உடஞ்சனால தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதோட வீடியோஸ் தான் இது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளாக பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கெலாம் லீவ் விட்டாச்சு. அது மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் எல்லோரும் சேஃபாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லிடுங்க. இதுதான் நான் சொன்ன அந்த குறுக்குத்துறை அந்த முருகன் கோயில் அந்த இது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூஸு. தண்ணி அவ்வளோ தூரம் எப்போவுமே மழை வந்துட்டுன்னு இந்த முருங்குச்சி கோயில் இருக்குது பாருங்கள், அது வந்து தண்ணியில் அவ்வளோ தூரம் மேலே வரைக்குமே வந்துடும். அவ்வளோ தூரம் தண்ணி இருக்கும். ஸோ இதாங்க எங்கள் ஊர். உங்கள் ஊரில் எப்படிலாம் மழை பெஞ்சிச்சின்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.